ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். காவலான புராதன வேதியர் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது ஒரு பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பிரானவர்கள் நமக்கு தந்தருளிய தேவ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம் கோடாயுதப்பூர் திருவாக்கியம் 293 தொடர்ச்சி, பக்கம் 286. இந்த மெய்நிலை பலம் பெற 2 வித மார்க்கங்கள் இருக்கின்றன. மர்க்கட நியாயம், மாற்றால நியாயம் என்று அறிந்த மகத்துக்கள் அதற்கு நாமம் தந்திருக்கிறார்கள். ஒன்று, பூனைக்குட்டி போல தாயால் வாய் கொண்டு கவ்வி எடுத்து வளர்க்கப் பெறுவது. மற்றொன்று, குரங்கு குட்டி போல தானே தாய் வயிற்றை பற்றி கொண்டு வளர்வது. இவன் தேகாதி அந்தமும் பாவமாதலால் அதை மாற்ற தேவனுடைய எண்ணத்திற்கு ஐக்கியமுற்று எல்லாம் அவர்கள் செயல் என்று அமர்ந்து விடுவது, அல்லது தானே இறுதி வரை நிலை நின்று சாதித்து வல்லபம் பெறுவது. இரண்டிற்கும் பதவி ஒன்றேதான். அடையும் அழியா திருத்தலமாகிய ஜாகையும் ஒன்றேதான் என்ற இந்த திருவாக்கியம்தான், இந்த திருவாக்கியத்தின் இந்த ஒரு பகுதியைத்தான் நாம் இன்னைக்கு பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த திருவாக்கியத்தில் பெருமானவர்கள் நாமெல்லாம் உடம்பெடுத்தது எதற்காக அப்படின்னா ஒரு பதவி பெறுவதற்காகத்தான். அந்த பதவி அழியா திருத்தலமாகிய அந்த ஜாகையை நாம் அடையணும். அந்த பதவி பெறுவதற்காகத்தான் இந்த தூலம் எடுத்திருக்கிறோம். நீ கூட பெருமானவர்கள் ஒளிநாடாவில் அருள் செஞ்சாங்க. இந்த மனித தூலம் தான் அந்த பதவி பெறுவதற்குண்டான ஒரு அறிவுடைய தருணமாக இருக்கிறது. வேற பிறவிகளுக்கெல்லாம் எதுக்குமே அந்த அறிவு கொடுக்கப்பெறவில்லை. இந்த மனித தூலம்தான் அந்த பதவியை பெறுவதற்குண்டான ஒரு அறிவுடைய ஒரு தருணமாக இருக்கிறது. இதை விட்டுட்டீங்கன்னா கற்பகோடி கால தண்டனை வந்துருமே. ஒரு 15 நாள் ஜெயில் தண்டனை வந்ததுன்னா ஒரு பொண்டாட்டி தாலிய கூட வித்து எதை வித்துனாலும் அந்த தண்டனையில இருந்து தப்பிக்க பாப்பியே. அங்க என்ன உன்னை தேளையும் பாம்பையும் வச்சா கடிக்க விடுறாங்க, இல்ல நெருப்பை எரிய வச்சு அது மேல உன்னை தூக்கி எறியறாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் செய்யலையே. பேருதான் தண்டனை. அங்க மணி அடிச்சா சாப்பாடு, அந்த மாதிரி இருக்கலாமே. அங்க ஒன்றும் தண்டனை இல்லையே. அதுக்கே இந்த மாதிரி அந்த அவமானம் வந்துடக்கூடாதுன்னு நீ பாடுபடுறியே. ஆனா நரகம்ங்கிற தண்டனை எப்படியாக இருக்கும்? அப்போ அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான், இந்த அறிவுடைய தருணம் தான் சரியான தருணம். அதுக்காகத்தான் இந்த உடம்ப நாம எடுத்து வந்திருக்கோம். அப்போ இந்த உடம்பு எதுக்காக வந்ததுன்னா அந்த பதவி பெறுவதற்காகத்தான். பெருமானவர்கள் நமக்கு அறிவறி பாடத்திலையும் அரண் பதவிக்காயானதி உடம்பு அழியா மோட்சத்தீர் காயெடுத்தி உடல். அழியா மோட்சத்தை அடைவதற்காகத்தான் இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம், வேற எதுக்காகவும் இல்லை. பொற்பதவிக்காய் புகுத்த வந்தி உடல் தங்க உடலை காட்ட தான் வந்த திக்குடில் உச்சமை குருவால் உள்ளுடம் பறிவாய் மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யறிவெல்லாம் மெய் குருவாலே விளங்குவாய் என்றும். அப்போ அந்த அரண் பதவிக்காகத்தான் இந்த உடம்பு வந்தது. அழியா மோட்சத்திற்காக அந்த பொற்பதவியில் உன்னை புகுத்துவதற்காகத்தான் இந்த தேகம் எடுத்து வந்தது. அந்த பதவி பெறுவதற்கு 2 விதமான மார்க்கங்கள் இருக்கின்றன என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. என்ன அந்த 2 விதமான மார்க்கங்கள் அப்படின்னா, ஒன்று மர்க்கட நியாயம், மற்றொன்று
மார்ச்சால நியாயம் என்று அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அது என்ன மர்க்கட நியாயம் என்பது ஒரு பூனை குட்டி அதனுடைய குட்டியை கவ்வி கொண்டு செல்வது போல. அந்த பூனை குட்டியை நம்ம பார்த்தோம்னா தெரியும், அந்த குட்டி தாயை பிடிக்க கூட அதுக்கு தெரியாது. அந்த பூனை தன்னுடைய பற்களால் அது இடம் மாறிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது எதிரிகள் குட்டியை எடுத்துட்டு போயிடுறாங்களோ என்னமோன்னு அந்த குட்டின்றதும் அது ஒரு இடத்துல வைக்காம வேற வேற இடத்துல கொண்டு போய் வச்சு பாதுகாக்கும். அப்படி தூக்கிட்டு போகும்போது அது வாயால கவ்வி அதை கொண்டு போகும். அது எலிய கவுறதும் அதே வாயால தான். அந்த எலிய கவ்வும் போது ஒரு கவுச்சுனாலே அந்த எலி உயிரை விட்டுரும். அந்த மாதிரி கவ்வக்கூடிய அந்த பூனை அந்த குட்டியை கவ்வும் போது அது மென்மையாக, அதுக்கு எந்தவித ஒரு நோவும் விடாதபடி அதை மென்மையாக கவ்வி அதை கொண்டு போய் வேற இடத்துல பத்திரமா வைக்கும். அது போல நம்மளுடைய முயற்சி எதுவுமே இல்லாம அவர்களுடைய முயற்சி கொண்டு நம்ம அந்த பூனை எப்படி அதை குட்டியை மென்மையாக கவ்வி கொண்டு போகுதோ அப்படி நம்மை கவ்வி கொண்டு போய் அந்த பதவியில சேர்க்கிறது ஒரு வழியாக இருக்கிறது. இன்னொரு வழி என்ன அப்படின்னா மாற்றால நியாயம் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. அது என்ன அப்படின்னா குரங்கு குட்டி போல. நம்ம பார்த்திருப்போம், குரங்கு அந்த குட்டியை பிடிக்காது. இந்த குட்டி தான் அதனுடைய வயிற்றில் அப்படியே அதனுடைய வயிற்றை அது தாவி அணைத்து கொண்டே செல்லும். இந்த குரங்கு அதை கொஞ்சம் கூட பிடிக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த குட்டி தான் அதை இறுக்கி பற்றி கொள்ளும். அந்த பிடி கொஞ்சம் விட்டாலும் அந்த குட்டிக்கு ஆபத்து. அப்போ இப்படியாக ரெண்டு விதமான ஒரு நெறி, இந்த ஞானத்தை அடைவதற்கும் இரண்டு விதமான நெறி இருக்கிறது என்று பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. அந்த பூனை குட்டி அந்த மர்க்கட நியாயம் என்பது எப்படியாக இருக்கிறது என்றால், தேவனுடைய எண்ணத்திற்கு ஐக்கியமுற்று, அவங்களுடைய எண்ணம் தான் என்னுடைய எண்ணம், எனக்கு வேற எண்ணமே இல்லை என்று அவர்களுடைய எண்ணத்திற்கு ஐக்கியமுற்று எல்லாம் அவர்கள் செயல், நீதான் எனக்கு எல்லாமே அவர்கள் செயல் என்று ஐக்கியமுற்று அவர்களோடு அமர்ந்து விடுவது, அதுதான் அந்த மர்க்கட நியாயம் என்பதாக இருக்கிறது. அதத்தான் பெருமான் அவர்கள் கூட நமக்கு மான்மியத்துல அருளி செய்வாங்க. பாட்டை பிரானவங்க அவங்க போகும்போது, எல்லா வலதும் எல்லா மேனிலையும் எல்லா தவமும் எல்லா செயலும் எல்லா காலமும் எல்லாம் உனதே உற்பன கற்பகா, நீ விட்டபடியே நான் காண்பதெல்லால் நான் ஒன்றும் நினையேன் நாதாந்த நாதா. எனக்குன்னு ஒன்றும் நினைக்க தெரியாது, நீங்க விட்ட வழியில எனக்கு போக தெரியும். நீ விட்ட வழியே நான் காண்பதெல்லாம் நான் ஒன்றும் நினையேன் நாதாந்த நாதா என்று இருந்து விடுவது, அதுக்கு பேருதான் அந்த மர்க்கட நியாயம் என்ற ஒரு பூனைக்குட்டி நெறியாக இருக்கிறது. எனக்கு தெரியாது, நீங்க என்னை எப்படி கவ்வி கூட்டிட்டு போறீங்களோ அப்படி கூட்டிட்டு போங்க, எனக்குன்னு எந்த ஒரு தனி சிந்தனையோ தனி செயலோ எதுவுமே இல்லை. அதத்தான் தாய்மான சுவாமிகள் கூட அதை பற்றி அருளி செஞ்சிருப்பாங்க. சொன்னதை சொல்வதல்லால், நீ சொன்னதை நான் சொல்லுவேன், எனக்கா புதுசா ஒன்னும் சொல்ல தெரியாது. சொன்னதை சொல்வதல்லால் சொல்லறவன் சொல்லிருவிக்கு என்னத்தை சொல்வேன் எளியேன், நான் என்னத்தை சொல்ல போறேன், எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. சொல்லும் பொருளும் மற்றும் சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே. சும்மா இருக்கணும், உங்க கூட நான் சும்மா இருக்கணும், எனக்கு அதுதான் ஆசை, வேற எதுவும் ஆசை இல்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் அருளி செஞ்சிருக்காங்க. அப்ப இப்படியாக இருப்பது இந்த பூனைக்குட்டி நியாயம், மர்க்கட நியாயம் என்று சொல்வதாக இருக்கிறது. அப்போ இந்த குரங்கு குட்டி அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த குரங்கு எப்படி தானே அந்த தாயினுடைய அந்த வயிற்றை பற்றி கொள்ளுகிறதோ அது போல நாமளா முட்டி மோதி அவங்களை பற்றி கொள்வதற்கு, ஒன்று அவர்கள் நம்மை பற்றி கொள்வது, இன்னொன்று நாம் அவர்களை பற்றி கொள்வது. நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. வள்ளுவர் பெருமான் அவங்க சொல்லுவாங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு மணற்கேணி கிணறு வெட்டணும்னா எவ்வளவு ஆழம் வெட்டுறமோ அவ்வளவு தண்ணீர் ஊறிக்கிட்டே வரும். அது போல எவ்வளவு நம்ம நூல்கள் கற்கிறோமோ அந்த கற்கிற அளவுக்கு அறிவானது பெருகிக்கிட்டே போகும்.
தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று சொன்னது போல நிறைய வேத நூல்களை படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கிறது தான் இந்த குரங்குக்குட்டி ஞானமாக இருக்கிறது. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எதுவுமே கத்துக்கிட வேண்டாம், எனக்கு தெய்வமேன்னு சொன்னா போதும் இருப்பது அந்த பூனைக்குட்டி மார்க்கமாக இருக்கிறது. நிறைய வேத நூல்களை கற்றுக்கொண்டு நிறைய தெரிஞ்சுக்கணும், இதுக்கு என்ன பொருள் அதுக்கு என்ன பொருள், அதை அறிஞ்சுக்கணும் இதை அறிஞ்சுக்கணும் நினைச்சுக்கிறது நாம அது இந்த குரங்குக்குட்டி நியாயமாக இருக்கிறது. அதை பற்றி பெருமானவங்க நமக்கு அருளி செய்வாங்க. பலதிலும் பழகும் மனிதனை மற்றவன் ஏமாற்றி விடாதபடி இருப்பதற்கே உபதேசம் வாங்குவதும், உபதேசம் வாங்குறதும் அதன் பின் வேத நூல்களை சாட்சியாக படிப்பதும். உபதேசம் வாங்குறது அந்த உபதேசத்துல சொன்னதுக்கு தானே இந்த வேத நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்குன்னு அந்த வேத நூல்களை சாட்சியா படிக்கிறது. அதற்குத்தான் சாஸ்திர அறிவும் வேண்டும். அதுக்குதான் சாஸ்திர அறிவு நிறைய தெரிஞ்சுக்கிறது, நிறைய படிச்சு கற்று தேர்ந்து. நம்ம பெருமானவர்கள் கூட உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னால அந்த பாடல்களை எல்லாம் படிச்சுட்டு வா, நெய்வழி நூல் அது முழுவதுமாக படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் உபதேச சபையில உட்காரு அப்படின்லாம் அருளி செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய கற்றுக்கொண்டு நிறைய சாஸ்திரங்கள் வேத நூல்களை எல்லாம் கற்று தேர்வது, அது இந்த நாமே இறைவனை பற்றி கொள்வதாக இருக்கிறது. அப்போ எப்படி பற்றி கொண்டாலும் இரண்டுக்கும் பதவி ஒன்றுதான் அப்படின்னு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. இரண்டிற்கும் பதவி ஒன்றேதான், அழியா திருத்தலமாகிய ஜாகையும் ஒன்றேதான். நம்ம கடைசி போய் சேர போற அந்த ரெண்டும் ஒன்னேதான். இப்போ இந்த அன்பு நெறிய பத்தியும் இந்த அறிவு நெறிய பத்தியும் இதுல ஒன்று அன்பு நெறி என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பு நெறி பூனைக்குட்டி நெறியாக இருக்கிறது, அவங்க மேல அன்பு மட்டும் செலுத்துறது. இன்னொன்னு அறிவு நெறியாக இருக்கிறது, நிறைய சாஸ்திர ஞானம் பெறுவது. அப்போ இந்த அன்பு நெறி அறிவு நெறி இந்த ரெண்டை பற்றி நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு திருமஞான குரல்ல அருளி செய்யறாங்க. திருமஞான குரல் பக்கம் 52 பார்ப்போம். உன்னை போல் தேகம் எடுத்து தன் தவப்பாட்டால் தன்னுடைய தேகத்தை மாற்றி தன் சுவாசத்தை மாற்றி வாடாத நிலைத்த தவத்தில் ஏறி நிற்பவர்களாகிய ஒரு மெஞ்ஞான செம்மலின் இரக்கம் உன் மேல் பாய வேணும். அது கிட்டினால் ஒரு வார்த்தை கூட நீ படிக்க வேண்டியதில்லை. இதுதான் இந்த பூனைக்குட்டி நியாயம் என்பது. அவங்களுடைய இரக்கம், அந்த பூனை எப்படி இரக்கத்தால் அந்த குட்டிய தன்னுடைய கோரமான பற்கள், எலிய பிடிச்சிச்சுன்னா ஒரே கவுல கொன்ற அந்த பற்களை கொண்டு எப்படி மென்மையாக தூக்கிட்டு போகுதோ அப்படி அவங்க இரக்கம் கொண்டு நம்மளை அணைத்துக் கொள்வது. அவங்க அந்த இரக்கம் கிட்டினால் ஒரு வார்த்தை கூட நமக்கு படிக்க தேவையில்லை, அந்த பதவி கிடைச்சிரும். நீ ஒரு வார்த்தை கூட படிக்க வேண்டியதில்லை, அவங்களுடைய இரக்கம் கிடைச்சா போதும். அவர்களின் மறைமொழி வாய்மையின் உன்னதத்தை நீ தெரிந்து கொள்வதற்கே படிப்போம். அப்ப எதுக்காக படிக்கிறோம்? ஒண்ணுமே படிக்க தேவையில்லையே, அவங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு எண்ணமுமே படிக்க தேவையில்லையே. ஆனா படிச்சா என்ன அப்படின்னா, எப்படி வள்ளுவர் பெருமான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொன்னாங்களோ, படிக்க 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 நம்ம அறிவு மேலும் மேலும் பிரகாசம் பெறும். அவர்கள் மறைமொழி வாய்மையின் உன்னதம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆனா அது யமநிலையில் தப்புறதுக்கு உண்டான உனக்கு அறிவு பூத்து குலுங்கும். ஆனா யமநிலையில் தப்ப அவர்கள் இரக்கம் பாய்ந்தால் போதும். அப்போ எதுக்காக இந்த உபதேசம் வாங்குறோம், எதுக்காக வேத நூல்களை சாஸ்திர நூல்களை எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, பலதிலும் பழகும் மனிதனை மற்றவன் ஏமாற்றி விடாதபடி இருப்பதற்கே உபதேசம் வாங்குவதும் அதன் பின் வேத நூல்களை சாட்சியாக படிப்பதும், அதற்குத்தான் சாஸ்திர அறிவும் வேண்டும். அப்போ மற்றவன் ஏமாற்றி விடாம இருக்கணும். அப்போ அவங்கள ஏமாத்த மாட்டாங்களான்னா, அவங்க ஒரேபடியா முழு அன்பு, நீங்க என்ன எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கிட வேண்டாம், எந்த வார்த்தைக்கு எனக்கு இதுக்கு என்ன அதுக்கு என்ன, நம்ம இப்ப கேக்குறோம் அது என்ன தெரியல, இதுக்கு என்னன்னு எனக்கு அர்த்தம் புரியல, வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் எழுதாத மந்திரம் எழுதாத எழுத்து ஓதாமல் ஓதும் வேதம் இதெல்லாம் எனக்கு அர்த்தம் புரியல, என்ன எது எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம், எனக்கு தெய்வம் தான், தெய்வமே குருநாதான்ற ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அதுவும் தவறல்ல.
இல்ல நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், பெருமானவர்கள் விளக்குற ஒவ்வொன்னையும் நான் அதுக்குள்ள ஆழ்ந்து சென்று எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் தவறல்ல. ரெண்டுக்கும் ஒரே பதவிதான். அப்போ பலனிலும் பழகும் மனிதனை மற்றவன் ஏமாற்றி விடாதபடி இருப்பதற்கே உபதேசம் வாங்குவதும் அதன் பின் வேத நூல்களை சாட்சியாக படிப்பதும் அதற்குத்தான் சாஸ்திர அறிவும் வேண்டும். ஆனால் மேற்சொன்ன தவமேராக நின்று சர்வ சிரஞ்சீவி வரங்களையும் அளக்க வல்ல தெய்வ குணம் படைத்தவர்கள் வாய்த்து கொண்டால் எந்த அறிவும் எந்த படிப்பும் வேண்டியதில்லை. எந்த அறிவும் எந்த படிப்பும் அதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம், அது எனக்கு புரியல, இது எனக்கு புரியல, வேண்டியதில்லை. அந்த பெருமானவர்கள் தவமேருவினுடைய அந்த இரக்கம் கிடைச்சா போதும். அவங்க இரக்கம் பெறுகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு அவங்க இரக்கத்தை பெற்றுட்டு பேசாம உட்கார்ந்துடலாம். தெய்வமே கதி, சிவனேன்னு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன்னு, அந்த மாதிரி சிவனே கதி என்று இருந்து விடுவது. அவர்களுடைய நேசம் மட்டுமே நமக்கு வேண்டும். அதை விடாப்படியாக நாம் கைப்பற்றி கொண்டால் போதும். இதைத்தான் அன்பே சிவம் என்று சைவாகமத்தில் கூறியுள்ளார்கள். அப்போ அவர்கள் கையில் உள்ள அந்த முத்தி செயல் சர்வ உலகங்களிலும் சர்வ வேதங்களிலும் உள்ள ஏட்டிலே வாசகத்திலே கிடையாது. அந்த ஏட்டில் நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு அந்த ஏட்டுல இருக்கிற வாசகங்களை படிக்கலாம், அது அறிவு பூக்கும். ஆனா அந்த முத்தி செயல் அந்த ஏட்டிலே வாசகத்திலே இல்லை. ஒருவன் எல்லா வேதங்களையும் முக்கி முக்கி படித்தாலும் ஓதிவிட்டு கதறு கதர் என்று அழுது கத்தினாலும் யமனுடைய சந்திப்பிலே அவை எதுவும் வந்து கொஞ்சம் கூட பயன்படாது. அப்போ இதுல நம்மளுக்கு பெருமானவர்கள் ரெண்டு நெறியையுமே காட்டுறாங்க. ஒன்று அன்பு நெறி, இன்னொன்று அறிவு நெறி என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீ வேதங்களை படிக்கிறதும் தப்பு இல்ல, அன்பு நெறியும் தப்பு இல்ல. ரெண்டு நெறியுமே அந்த ஒரே பதவிக்கு கூட்டி செல்கின்ற ஒரு நெறியாகத்தான் இருக்குது. ஆனா வேதங்களை மட்டும் படிச்சுட்டு நீ அன்பு செலுத்தாம இருந்தீன்னா அதனால பயன் இல்லை. காலில் அடிச்சா பல்லாவிடும், நான் நிறைய வேதம் படிச்சுட்டேன் எல்லாம் தெரிஞ்சுட்டேன். ஒரு ஆங்குரு இல்லான் குரு இல்லைன்னா குரு இல்லான் குப்பையிலே. அப்போ ஒரு குரு பெருமான் அவர்களுடைய துணை இல்லாம நாம அதை பெற முடியாது. ஆங்குரு இல்லான் தான் குடில் இல்லான், குருவை பெறாமது குப்பையே ஆவான், நிட்டை குரு விட்டவன் பட்ட மரமாகும். அப்போ ஒரு குரு பெருமான் இல்ல நானே வேத நூல்களை கற்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நடக்காது. அப்போ காலில் அடிச்சா பல்லாவிலும், செய்ய வேண்டியதை செய்தால் தான் எதுவும் முடியும். செய்யக்கூடாததை செய்தால் ஆக வேண்டியது ஆகுமா? நல்ல வேதங்களை படி, அந்த சொல்லி இருக்க என்ன அதன்படி நட. ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்க நல்லா பேசுறாங்க, நானும் அதே மாதிரி பேசணும்னு நினைக்கிறத விட அவங்க என்ன பேசினாங்க அதன்படி நான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கணும் முதல்ல. அப்போ தேவ சன்னதமாகிய இறைவனின் முத்திரை பெற்றவர்கள் யார் என்று தேடி பார்த்து இப்பவே அவர்கள் பால் அடைந்து கொள், நீ தப்பிப்பாய். வேத சாஸ்திரங்கள்லாம் அதைத்தானே சொல்லுது. வேத சாஸ்திரங்கள் நிறைய படிச்சு எனக்கு நூலறிவு இருக்கு. நூலறிவு மட்டும் பத்தாது, அந்த நூலறிவு என்ன சொல்லுது அந்த நூலு அதன்படி நடக்கணும். அப்போ அவர்கள் ஒரு குருவை பெற்றுக்கொள்னு சொல்லுதே, அவர்கள் யார் என்று தேடி பார்த்து இப்பவே அவர்கள் பால் அடைந்து கொள், அப்பத்தான் நீ தப்பிப்ப. அப்படி செய்யாமல் செத்தால் அப்புறம் ஒண்ணும் இல்லை என்று நினைக்கிறாயே, அது இல்லவே இல்லை. எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியது கட்டாயம் வந்துவிடும் உஜா. இந்த ஒரு திருவார்த்தை பெருமானவர்கள் இன்னைக்கு ஒளிநாடாவை நம்ம கேட்டோம். 15 நாள் ஜெயில் தண்டனையாது, கற்பாண்ட கோடி காலம் நரகத்துல கிடந்து தண்டனை படணுமே, இது தண்டனையே இல்லையே. சும்மா உட்கார்ந்து மணி அடிச்சா சோறு போட்டு உன்னை உள்ள ஒரு அடைச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். உன்னை ஒன்னும் அடிக்க மாட்டாங்க, தேலை பிடிச்சு கடிக்க விட மாட்டாங்க, பாம்பை பிடிச்சு கடிக்க விட மாட்டாங்க, நெருப்பை தூக்கி உன் மேல போட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நரகத்துல என்னென்ன கூடிய தண்டனை எல்லாம் நீ அனுபவிக்கணும். எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியது கட்டாயம் வந்துவிடும் உஜார். இன்னொரு முறை சொல்லுகிறோம், இப்பவே தப்பித்துக்கொள். எல்லா மதங்களுமே இலங்கு திருச்சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்துற்றார் பூங்கிலியே. அப்போ அதை அந்த ஒரு குரு பெருமான் இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு தொடங்கும் போதே பெருமான் அவங்கதான் சொன்னாங்க, அதை கற்றுக் கொடுக்கிற வாத்தியார் இதோ வந்து விட்டார்.
அப்படின்னு இன்னைக்கு தொடங்கும் போதே அந்த வாத்தியார் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை போல தூலம் எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு எடுத்த உடனே அருளி செஞ்சாங்க. அப்போ அப்படி எல்லா மதங்களுமே இலங்கு விரிச்சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்துற்றார் துங்கிலியே என்று அனந்தாதி தேவர்கள் ஸ்தோத்தரித்து ஆரவரித்தார்கள். அப்போ இந்த இதுல வந்து நமக்கு அன்பு நெறி, அறிவு நெறி, அந்த பூனைக்குட்டி நியாயம், குரங்குக்குட்டி நியாயம் ரெண்டையுமே நமக்கு இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் கற்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டு மார்க்கம்னாலும் நமக்கு வந்து பற்றி கொள்வதற்கு அவர்கள் வேணும். ஒன்று அவர்கள் நம்மை பற்றி கொள்ள வேண்டும், அல்லது நாம அவர்களை பற்றி கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் அவர்கள் பால் பற்று வேண்டும். அப்போ இத வந்து பக்தி நெறி, உணர்வு நெறி, பக்தி நெறிய வந்து இந்த பூனைக்குட்டி நியாயம் இதத்தான் வந்து பக்தி நெறி, அன்பு நெறி, உணர்வு நெறி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு நெறி வந்து அந்த குரங்குக்குட்டி நியாயம், தானே பற்றி கொள்வது, நானே வேத சாஸ்திரங்களை ஆய்ந்து நானே இறுதி வரை நிலை நின்று நானே இந்த ஞானத்தை பெறுவேன் என்ற ஒரு அடம் திடத்தோடு நிற்பது. முதலாவது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நான் வேறொன்றும் அறியேன், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதெல்லாம் நான் ஒன்றும் அறியேன் பராபரமே, அப்படி இருப்பது. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எந்த விளக்கமும் தெரியவும் வேண்டாம், எனக்கு தெய்வம் இருக்காங்க, நான் இருக்கேன், தெய்வமே நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது அந்த பூனைக்குட்டி நியாயமாக இருக்கிறது. அதுக்குதான் பக்தி நெறி, உணர்வு நெறி, அன்பு நெறி அப்படின்னு பேரு. இன்னொன்னு அந்த குரங்குக்குட்டி நியாயம், அது வந்து அறிவு நெறியாக இருக்கிறது. நான் நிறைய சாஸ்திரங்களை கத்துக்கணும், பெருமானவர்கள் நிறைய வாக்கியங்களை அருள் செய்யறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பொருள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் கொண்டு தானே இறுதி வரை நிலை நின்று அவர்களை பற்றி கொள்வது. அப்போ இத வந்து ரெண்டு முறையாக சொல்லுவாங்க வேதங்கள்ல வந்து, தோத்திரம் சாத்திரம் அப்படின்னு ரெண்டா சொல்லுவாங்க. தோத்திரம் என்பது அன்பு நெறியாக இருக்கிறது. நம்முடைய வேத நூல்கள், மாணிக்க வாசக பிரானவர்கள், நிறைய ஞானிகள் எழுதின பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் வந்து அன்பு சார்ந்த தோத்திர பாடலாகத்தான் இருக்கும். தோத்திரம் என்பது பக்தி நெறியின் வெளிப்பாடாக இருக்கிறது. நம்மளுக்கு பக்தி ரொம்ப மிகுந்தா நம்மளுக்கு தோத்திர பாடல் அப்பதான் வரும். ரொம்ப அன்பு இருந்தாதான் நம்ம தோத்திர பாடல் பாடணும். அப்போ இந்த தோத்திரம் என்பது பக்தி நெறியின் வெளிப்பாடாக இருக்கிறது. எந்நேரமும் அவர்களையே நினைப்பது, அதுதான் வந்து அந்த தோத்திர முறையாக இருக்கிறது. எந்த நேரமும் என்னையே நினை அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்வாங்களே, என்னையே நினைந்தெழு, வேற என்னமும் நீ செய்ய வேண்டாம், அன்பே சாதனை, முழு வைராக்கியமே நிஷ்டை, குருபீடத்தை நினைக்க நினைக்க, குருபீடத்தை பற்றி பேச, அந்தெல்லாம் குருபீடத்திலே நைவேத்தியம் செய்யவே தீட்சை. நான் எந்த நேரம் தெய்வம் அவர்களை நினைக்கிறேன், எனக்கு அதுதான் தீட்சை, எனக்கு வேற உபதேசம் எல்லாம் வேண்டாம். அவங்க சொல்ற ஒவ்வொரு சிறு வார்த்தை எனக்கு உபதேசம்தான். உபதேசம்னு எனக்கு தெரியாலாம் எதுவும் வேண்டாம், எனக்கு பெருமானவர்களே போதும், அவர்களையே நினைச்சிருப்பேன். என்னையே நினைந்தெழு, உன் மனத்தினை என்னிடையே வை, என்னையே நினைந்திரு, நீ மற்ற எனக்கே பூசனை செய், என்னையே குருவாக்குள் எப்போதும் இது செய்யில், என்னையே வந்தடைது, இது மெய்யே இது மெய்யே. எத்தனை ஏகாரம் போடுறாங்க. அப்ப இதை தவிர வேற வழியே இல்லையே. இந்த அறிவு பருவமாகிய இந்த மனித பருவம் எதுக்காக வந்தது? இனிமே பிறவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மனித பிறவி வந்தது. அதுக்கு என்ன செய்யணும்? அவர்களை பற்றி கொள்ள வேண்டும். எப்படினாலும் நீயா பற்றி கொள்ளுறியா, இல்ல அவங்க பற்றி கொள்ளுகிறாங்களா, எப்படியோ நீ பற்றி கொள்ள வேண்டும். இப்போ இந்த உலகத்துல வந்து நாம பார்த்துருக்கோம், இந்த செய்த வினைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்து வந்தோம். அதுல வந்து அனுபவங்கள் கிடைக்கும், நமக்கு நிறைய துன்ப அனுபவமும் கிடைக்கும், இன்ப அனுபவமும் கிடைக்கும். நாமெல்லாம் எது நல்லதுன்னா இன்ப அனுபவம் தான் நல்லதுன்னு நினைப்போம். ஆனா ஞானிகள் என்ன சொல்றாங்க? துன்ப அனுபவங்கள் தான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, துன்ப அனுபவங்கள் வரும்போதுதான் நாம இறைவனை பற்றி கொள்வோம். நல்ல இன்ப அனுபவங்கள் வந்தா இந்த பிறவி வேண்டாம்ங்கிற எண்ணமே வராது. இன்னும் பிறக்கணும். நல்ல இன்பமா குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கிறவன் என்ன செய்வான்? நான் செத்தா கூட என் பேரை வயிற்றுல வந்து பிறக்கணும், என் பேத்தி வயிற்றுல வந்து பிள்ளையா இன்னும் பிறக்கணும்னு ஆசையா. அப்போ இந்த இன்ப அனுபவங்கள் வரும்போது இன்னும் பிறக்கணும் இன்னும் பிறக்கணும் தான் அந்த ஆசை வருமே தவிர பிறவியை அறுக்க வேண்டும் என்ற ஆசை வராது.
அந்த துன்ப அனுபவங்கள் வரும்போதுதான் இந்த பிறவியே வேண்டாம்னு அந்த இறைவனை முழுமையாக பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆசை வரும். அப்போ அந்த அந்த அப்படி அவர்களை பற்றி கொள்ளணும், இனி பிறவியே வேண்டாம்னா என்ன செய்யணும்? அவங்க மேல முழுமையா அன்பு செலுத்தணும். இது ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம். அவர்கள் என்னையே வந்தடைவர், நீ என்னையே குருவாக்குள், எப்போதும் இது செய்யில் என்னையே வந்தடைவி, இது மெய்யே இது மெய்யே. வேத மாசான் திருமேனி, நான் தனியா வேத நூல்லாம் படிக்க வேண்டாம். தெய்வமே ஒருத்தர் சொன்னாரு, நம்ம பார்த்துருக்கோமே, பஞ்சாட்சரம்னா என்னன்னு பெருமானவர்கள் உபதேசம் வாங்கினவங்க எல்லாம் கேட்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் என்ன சொல்லலாம் என்ன, ஏன்னா அந்த உபதேசத்துல பெருமானவர்கள் அருளி செஞ்சிருப்பாங்க. அந்த இந்த உபதேசம் வாங்காதவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உபதேசமே வாங்காத ஒரு ஜீவ பிறவியர் நான் சொல்றேன் தெய்வமேன்னு எந்திரிச்சு சொல்றாங்க. இவன் உபதேசமே வாங்கலையே, இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாராவது சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு பெருமானவங்க கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க தான் தெய்வமே சொல்லி கொடுத்தீங்க. என்னடா இது, இவன் என் மேலே பழிய போடுறான், நான் எப்படா உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கேக்குறாங்க பெருமானவர்கள். அப்போ அண்ணா சொல்றாங்க, பஞ்சாட்சரமே நீ படிந்த குல தெய்வமாதை நெஞ்சார கண்டு தோழ நீ நிலத்தில் வாசுதிங்கே. அந்த பஞ்சாட்சரமே நீ படிந்த குல தெய்வமாக நீங்க இருக்கீங்களே, நீங்க தான் பஞ்சாட்சரம் என்று அவங்க சொன்ன உடனே பெருமானவர்கள் மகிழ்ந்து, இதுதான் சரியான விடை. அப்படி அன்போட எல்லாமே அவங்கதான், அவங்களை தவிர வேற வேதமே எனக்கு வேண்டாம். வேதம் ஆசான் திருமேனி, பஞ்சாட்சரமே நீ படிந்த குல தெய்வம், தெய்வமே எனக்கு அது போதும் என்று இருப்பது அந்த பூனைக்குட்டி நியாயமாக இருக்கிறது. அவர்கள் பற்றி கொள்வார்கள் என்னை, என்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார்கள், என்னை எமனிடமிருந்து காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும். வேதம் ஆசான் திருமேனி, அவங்க மேனிதான் எனக்கு வேதம், வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு. ஆகவே எம் எண்ணத்திற்கு மாறாக நீ பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை. எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாறிடும். அப்ப வேற எண்ணமுமே வேண்டாம், எண்ணம் முழுவதும் அவங்கதான் இருக்கணும். நம்மளுடைய ஜீவன்ல சிம்மாசனம் போட்டு அவங்களை உட்கார வச்சிடணும். பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோழில் வேறே இல்லை அம்மா. பார்வையில் அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டா வேற தொழிலே வேண்டாம், வேற பார்க்கிற தொழில் எந்த தொழிலும் வேண்டாம். நினைவில் அவங்கள மட்டும் வச்சுக்கொண்டா போதும். அப்போ இதுதான் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, நம்ம பார்த்தோமே அந்த தோத்திர நெறியாக இருக்கிறது. இது பக்தி நெறியின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்னொரு சாஸ்திர நெறி. வெறும் தோத்திரம் மட்டும் இல்லாம எனக்கு சாஸ்திர அறிவுகள், நாம் பல நூல்கள் கற்று நிறைய தெரிஞ்சுக்கணும். முன்னதுல அந்த தோத்திர நெறியில எந்தவித சாட்சியும் எனக்கு வேண்டாம். பெருமானவர்கள் தான் வந்திருக்காங்கிறதுக்கு தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம தீர்க்க தரிசனம் எல்லாம் படிக்கிறோமே, எனக்கு எந்த தீர்க்க தரிசனமும் யாரும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் அவங்கதான் அப்படின்னு என்று இருப்பது அந்த முதலாவது. இரண்டாவது, நிறைய சாட்சியாக வேத நூல்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் படித்து ஒப்பீடு செய்து பார்த்து, அந்த வேத நூல்கள்லாம் சொன்ன அந்த இது பெருமானவர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு ஒப்பீடு செய்து பார்த்து அப்புறம் நம்புறது. அதுவும் தவறுன்னு சொல்லல பெருமானவர்கள். அது இன்னும் அவர்களுடைய பெருமையை நம்ம ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாகத்தான் இருக்கும். பெருமானவர்களுக்கு இத்தனை தீர்க்க தரிசன நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் பெருமானவர்கள் உங்களுடைய வருகையை பத்தி இந்த நூல்ல இதை நான் படிச்சேன், அதை படிச்சேன் கொண்டு வந்து எல்லாருமே கொடுத்ததுதான். அப்ப அதையும் மகிழ்ச்சியோட எடுத்து அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பெருமானவங்களே எடுத்து சொல்லுவாங்க. நான் பழஞ்சாலையில இருந்து அதை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு பரிசரிச்சுட்டு வந்தேன். இந்த வந்த வழியெல்லாம் எங்கேயோ வெளிநாட்டுல பிரம்மத்தியூஸ் பவுண்டுங்கிற ஒரு நூல்ல அந்த வந்த வழியில ஒரு சம்பவம் நடந்தது, இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களே என்று பெருமானவங்களே அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ இந்த ரெண்டு நெறிகளுமே ஒரே பதவிக்கு கூட்டி செல்வதாகத்தான் இருக்கு
ஏன் 2 நெறி வந்துச்சு? ஒரே நெறியாவே இருந்திருக்கலாமே இறைவன் அடைவதற்கு. அப்படின்னா இந்த மனிதர்கள் பிறப்பிலேயே 2 விதமான மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. எப்படின்னா ஒரு சிலர் உணர்வு சார்ந்தவர்களாக, அன்பு நெறி உடையவர்களாக இருப்பாங்க. இன்னொரு சிலர் அறிவு சார்ந்தவர்களாக, எதையுமே கேள்வி கேட்டுதான் நம்புவாங்க அந்த அறிவு சார்ந்தவர்கள். ஒரு சிலர் உணர்வு சார்ந்தவர்கள் எதையுமே அப்படியே நம்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை எளிதாக வந்துடும். இந்த அறிவு சார்ந்தவர்கள் அதுனா என்ன, இதுனா என்ன, அது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, அப்படி நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு தெளிவு வந்த பிறகுதான் நம்புவாங்க. அப்போ இந்த மாதிரி 2 விதமான மனிதர்கள் இருக்கிறதுனால 2 விதமான மனிதர்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை அந்த பரமபதத்துக்கு கூட்டி செல்வதற்காகத்தான் இந்த 2 விதமான மார்க்க நெறியையும் நமக்கு முன்னோர்கள் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அது போல நிறைய நிரூபணைகளுடன் நம்பக்கூடியவர்களாக இந்த 2ஆம் அவர்கள் இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம பெருமான் அவர்கள் இந்த 2 நெறியையுமே நமக்கு காட்டுறாங்க நூல்கள்ல. இந்த அன்பு நெறியையும் நமக்கு காட்டுறாங்க, அறிவு நெறியையும் காட்டுறாங்க. நீ ஒன்னும் அறிவு கொண்டு யோசனைக்கு எல்லாம் யோசனை தூக்கிலாம் இங்க ஒன்னும் செல்லாது, நான் சொன்னதை அப்படியே கூமுட்டத்தனமாக நம்பு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பக்தி நெறிய போதிக்கிறாங்க. நீ எதுவுமே யோசனை எல்லாம் இங்க எதுவும் நடக்காது, நான் சொல்றது அப்படியே வாங்கி கடக்கு மடக்கு முழுக வேண்டியதுதான் உன்னோட வேலை, கண்ணறிவுல சாயாத அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்யறது. அது அன்பு நெறியாக, பக்தி நெறியாக அது இருக்குது. இன்னொரு நெறியையும் நமக்கு பெருமானவர்கள் போதிக்கிறாங்க. நீ நல்லா நான் சொல்றத ஆலோசனை பண்ணி நம்பு அப்படின்னும் நமக்கு சொல்றாங்க. நீ சதா சத்திய ஒட்டுதலில் இருக்க வேண்டும். கோடாயுதப்போர் திருவாக்கியம் 255 பார்ப்போம். எமது ஆத்மை பிறந்த அந்த சனமே உன் எண்ணம் அந்த முகமாக திரும்பி விட வேண்டும். அடுத்த மூச்சு வீணாக ஓடப்படாது. அப்படி ஓடினால் எம்மை அவமானப்படுத்திய குற்றம் வெறுப்பு உன்மேல் வரும். நாம் கத்தியை நீட்டி அதன் மேல் நீ பாய் என்றால் பாய வேண்டும். அப்படி பாய்ந்தால் உனக்கு மீட்பு நிச்சயம். தன்னறிவில் சாய்ந்து பாயாமல் இருந்து விட்டால் அந்த கத்தியே உன்மேல் வரும். அப்போ உன் அறிவுல நீ சாயாத, நான் என்ன சொல்றனோ கத்தியை நீட்டி பாயினாலும் பாய்ந்துரு, கூமுட்டத்தனமா இரு. அது சரியா இருக்குமா? பாயின்னு சொல்றாங்களே, பாஞ்சா கத்தி குத்திடுமே அப்படிலாம் யோசிக்காத. பாய், அவங்க கத்திய பூமாலையா மாத்திடுவாங்க, என்னமாவது செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். நீ எம் கைவாளாக இருக்க வேண்டும். வாளை ஓங்கி கல்லின் மேல் விட்டால் அது அதன் மேல் பாய யோசிக்குமா? ஒரு வாழை கைவாழை கல் மேல வீசிட்டா அந்த கல்லு மேல வீசுறாங்களே, கல்லு மேல விழுந்தா நம்ம உடஞ்சு போயிடுவேன், அந்த வாள் யோசிக்குமா? அந்த வாள் கல்லு மேல வீசினாலும் சரி, ஒரு புல்லு மேல வீசினாலும் சரி, அது போய் விழுமே. ஏனெனில் அதன் நன்மை தீமை எம் கையில் இருக்கிறது. ஏன் நீ போய் எந்த இடத்துல விழுகிறியோ அந்த நன்மை தீமை என் கையில இருக்கு. நீ என் மேல நம்பிக்கை கொண்டு நான் பாய சொல்ற இடத்துல பாஞ்சினா அதை நன்மையா மாத்துறது நான் மாத்திடுவேன். அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டும். நீ அந்த மாதிரியான திட நம்பிக்கையில் ஆக வேண்டும். எம்முடைய வாக்கு ஒரு தீ, எம்முடைய திரு வாக்கு ஒரு தீ, அது ஒரு கூர் ஆயுதம் என்று நீ நினைத்தால் ஒளிய அதன்படி சடேர் என்று பாய வராது. நீ எம்மை நோக்கி ஒரு எட்டி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நாம் 3 எட்டி எடுத்து வைத்து நெருங்கும் காலம் இது. அப்போ இப்படியாக பெருமானவர்கள் இதுல நமக்கு அன்பு நெறிய போதிக்கிறாங்க. நீ உன் யோசனை தூக்கி கொண்டு எதுவுமே யோசிக்காத, நான் என்ன சொல்றனோ வாங்கி கடக்கு மடக்குன்னு முழுங்கு, உன் யோசனை எல்லாம் ஒன்னும் சரி வராது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்புறம் அந்த அறிவு நெறியையும் நமக்கு போதிக்கிறாங்க. நீ நல்லா என்னை பரிசீலனை பண்ணி நம்பு. ஏன் நம்பிக்கை இல்லாத பிறவியரே, தப்பிக்க இடம் தேடி வீடு கட்டிக் கொள்ள தெரியாத பிறவியரே, எம்மை நம்பு. எம்மை நீங்கள் கட்டாயமாக நம்புவீர்கள். எம்மை நீங்கள் நம்பியேதான் ஆக வேண்டும். ஏன்னா ஒரு நேரம் வரும் உனக்கு, நீ இன்னைக்கு மற்றதெல்லாம் எனக்கு தாய் தந்தை சுற்றம் சொந்தம் வீடு வாசல் நிலபுலம் எல்லாம் இருக்குன்னு அதை நம்பிட்டு என்னை நம்பாம விடுற. அதனாலதான் ஞானிகள் இந்த உலகத்துல இன்ப அனுபவங்கள் வேண்டாம் துன்ப அனுபவங்கள் வேணும்னு எதுக்கு கேட்டாங்க? அப்பதான் பற்றி கொள்ள முடியும்.
ஏன் நம்பீரே, உங்கள் தாய் தந்தை சுற்றம் பெண்டு பிள்ளைகள் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தும் கைவிடப் போகிற ஒரு புது நீ நினையாப்புறத்து நேரம் வரப்போகிறது. இதெல்லாம் கைவிட போகிற ஒரு நேரம் வரும். அந்த நேரம் நீ என்னை நம்பியே ஆக வேண்டும். அதனால என்னை நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிறவியரே அப்படின்னு நமக்கு அத நல்ல நீ நம்பு. ஆனா நல்ல பரிசீலனை பண்ணி நம்பு. முதல்ல பரிசீலனையே யோசிக்காத. நான் சொல்றத வாங்கி கடக்கு மடக்குன்னு முழுங்குன்னாங்க. அது அன்பு நெறி. இந்த அறிவு நெறியா இருக்கிறியா நீ? நம்ம பார்த்தோமே இந்த உலகத்துல மக்கள் 2 விதமாக இருப்பாங்க இல்லையா? அதனால 2 வித பேருக்கும் ஞானத்தை அளிக்கணுமே. அதனால இன்னொருத்தருக்கு என்ன சொல்றாங்க, நல்லா என்னை பரிசீலனை பண்ணி அப்புறமா நம்பு. நமக்கு வான்மதி குரல் திருவாக்கியம், வான்மதி குரல் பக்கம் 2லையும் 3லையும் இந்த முகப்புல நமக்கு பெருமானவர்கள் அருளி செய்வதை பார்ப்போம். நாம் உங்களுக்கு காட்டி வைத்துள்ள செயலை வைத்தும் இன்னும் காட்ட வேண்டிய செயலை வைத்தும் பாடி வருகிற பாடல்களில் நீங்கள் பிரியமாக பொன்னரங்கர், கல்கி, ஈசா, மகதி என்றும் இன்னும் பலவாய் எம் செயலை வைத்து நிரூபித்து சொல்லிக் கொண்டு அன்பு பூந்து ஒழுகுவதை நோக்கி நாம் உங்கள் மீது உள்ள பிரியத்திற்காக பொன்னரங்கர் என்றும் கல்கி என்றும் ஈசாவென்றும் மகதி என்றும் ஆண்டவர் என்றும் வைத்து பாடிக்கொண்டு வருகிறோமே அல்லாது அவர்கள் நாம் தான் என்பது எமக்கு தெரியவில்லை. இப்ப இன்னைக்கு பொலிநாடாவுல பெருமான் அவங்க என்ன சொன்னாங்க, அத கேள்வி கேட்கறதுக்கு வாத்தியார் இதோ வந்து விட்டார், உன்போல் மனித தூலம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு அருளி செஞ்சாங்க. இன்னைக்கு இதுல நாம் தான் என்று எமக்கு தெரியவில்லை. இது எதுக்கு? இந்த அறிவு சார்ந்த மக்களுக்காக. நாம் ஒரு சமயம் அவர்களாக இருக்கலாமா? இல்லாவிட்டால் ஏன் இவர்கள் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ரெக்கார்டுகளுடன் ஏகோபித்து கூறுகிறார்கள் என்று நாம் துருவி பார்த்து மெய்யாகவே கூறுகிறோம். கேளுங்கள். நாம் அவர்கள்தான் என்பது எமக்கு தெரியவில்லை. ஆதலால் மெய்யாகவே எம் மக்கள் எல்லோரும் நம்புங்கள். எமக்கு தெரியவில்லை. ஆனதினாலே மெய்மைக்கு தக்கவை அனைத்தையும் கொண்டு எம்மை நீங்கள் பரீட்சித்து உங்களை நீங்களே திருப்தி செய்து கொள்ளுங்கள். நான் தான் தெய்வம் வந்திருக்கேன் நான் சொல்றதை அப்படியே நம்பிட்டான்னா அது அன்பு நெறி. இல்ல இவங்கதான் தெய்வமா, இவங்க சொல்றது உண்மையாதான் இருக்குமா நல்ல பரிசீலனை பண்ணி நம்புறது அறிவு நெறி. 2ம் தப்பு இல்ல. பரிசீலனை பண்ணி எப்படியோ நம்பு, எப்படியோ அவர்களை பற்றிக்கொள். அதுதான் இறுதியான ஒரு நெறியாக இருக்கிறது. நல்லா நீ அனைத்தையும் கொண்டு எம்மை அந்த தீர்க்க சொன்னபடி நடக்குதா? வடலூர் வல்லற்பிரான் அவர்கள் சொன்னாங்களே சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள்னு, அங்க சொன்னாங்களே பிரம்மதீஸ் பவுண்டுல சொன்னாங்களே, சைந்திர மகாமுனிவர் அவர்கள் சொன்னாங்களே, காகபுசுந்தர் பிரான் அவங்க சொன்னாங்களே, அதெல்லாம் பொருத்தமா இருக்கான்னு நல்லா பரிசீலனை பண்ணி அப்புறம் நம்பு. உங்கள் பரிசீலனைக்கு நாம் சம்மதிக்கிறோம். இப்படிக்கு சாலை அமன் குரு. இது பெருமான் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அறிவு நெறியாக இருக்கிறது. அதுதான் பைபிள்ல ஒரு திருவசனம் வரும், என்னை நம்புவதற்கு முன்னால நீ நன்றாக பரிசீலனை பண்ணி நம்பு, நம்பிய பிறகு பரிசீலனை பண்ணாதே. அப்போ அவங்கள நல்ல பரிசீலனை பண்ணி எல்லா தீர்க்க தரிசனமும் குறித்தது இவங்கதானா அப்படின்னு பரிசீலனை பண்ணி அவங்கள நம்பிடலாம். நம்பினா பிறகு பரிசீலனை பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்கு என்று இருக்க வேண்டும். இப்போ இந்த 2 நெறியும் தான் நமக்கு அந்த பரமபதத்துக்கு அழைத்து செல்கிற ஒரே பாதையாக, ஒரே இடத்துக்கு தான் கூட்டிட்டு போங்க. 2 வேற பாதை, ஆனா கூட்டிட்டு போற இடம் ஒரே இடமாகத்தான் இருக்கு. இப்ப நம்முடைய பெருமான் அவர்கள் இந்த 2 நெறியையுமே நமக்கு போதிக்கிறாங்க. பெருமான் அவர்கள் கொடுக்கிற அந்த தோத்திர பாடல்கள் எல்லாமே நமக்கு அன்பு நெறியாகத்தான் இருக்கு. அதுல பூரா அவங்கள அன்பு உருகி அவங்கள அன்பா பாடுற மாதிரி தான் அந்த தோத்திர பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு பாடல் நம்ம பார்ப்போம். குருமணி மாலையில மண்ணோயிரனைத்தோ மற்ற விண்ணோயிரோ கண்ணோயிரன களி கூந்தே தன்னோயிர் போலும் எண்ணியாங்கூலவும் தவநம்பி தனி பெரும் கடலே என்னுயிர் தண்ணீர் கலந்தி நீதி நீக்கும் இருதயாசன தோழி கடலே முன்னோயிராகி லாங்க
முதல் முகம் மதுமதி கடலே என்று அவங்கதான் எல்லாமே. என்னுயிர் தண்ணில் கலந்து இனிக்கிற கடல் நீங்க தான். உங்களுடைய பெருமையை பெரியோர்கள் எல்லாம் புகழ்ந்தாங்களே, சிறிய நான் புகழுதல் செல்லுமோ சொல்லாய் அப்படின்னு பெருமானவங்க. அரியருள் வருகும் அருமறை வீதியோன் யாதபூசேனும் கலாமயிலே பெரிய பேரின்பம் பொதிந்த பெட்டகமே புகழ உன் பெருமையை பெரியோர். எத்தனையோ பெரியோர்கள் எல்லாம் உன்னுடைய பெருமையை புகழ்ந்தாங்களே, சிறிய நாயினும் கடையனாகி நான் புகழுதல் செல்லுமோ? சிறிய நான் புகழல் செல்லுமோ சொல்லாய் திருவாய் மொன்மறு மொழி புகழ அருக நான் உனது தவிசின் முன்னணுக ஐன்முகம் மதுமதி கடலே. உன் தவிசின் முன் அணுகுவதற்கு எனக்கு அருகதையாவது இருக்கா? எந்த அருகதையுமே இல்லாத எனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கீங்களேன்னு அவங்க மேல அன்பு செலுத்துகிற பாடல்கள், அந்த தோத்திர பாடல்கள் தெய்வம் அவர்கள் நமக்கு இந்த ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் முழுவதும் நமக்கு அன்பு நெறியாக நிறைய கொடுத்திருக்காங்க பெருமானவர்கள். அதுபோல வாக்கியங்கள் எல்லாம், இந்த பாடல்கள் எல்லாம் அன்பு நெறியாக இருப்பது போல அறிவு நெறியாக நாமளே அவங்களை பற்றி கொள்ளுவதற்காக தீர்க்க தீர்க்க என்னுடைய வாக்கியங்களை நீ படிச்சினா புலிப்பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை எப்படியெல்லாம் நம்ம கூர்ந்து பார்க்கணும்னு சொல்லி அந்த அறிவு நெறியையும் நமக்கு திருவாக்கியங்கள்ல பெருமானவர்கள் அந்த அறிவு நெறியையும் நமக்கு நிறைய போதிக்கிறாங்க. அன்பு நெறி எல்லாமே இந்த பாடல்கள்ல கொடுத்து அறிவு நெறிகளை அந்த திருவாக்கியங்களாக திருமஞான குரல்லையும் எமபடர் அடிபடு கோடாயுத கூர்லையும் நமக்கு பெருமானவர்கள் அறிவு நெறிய அறிவு பெட்டகமா பொதிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள எல்லாம் வேத முத்துக்கள் நிறைய இருக்கும். நீ புலிப்பார்வை கொண்டு பாரு, அப்பதான் உனக்கு அதெல்லாம் புரியும்னு அறிவு நெறியை நமக்கு நீ படிக்கிறதுனா சும்மா மேலோட்டமா படிக்காத, முதல்ல கூமட்டத்தனமா நம்புனாங்க. அது அன்பு நெறி. இன்னும் நீ கருத்துள்ள பிள்ளை என்றால் கண்டுகொள்வாய். நான் எல்லா ரகசியங்களையும் அதுக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்கேன். நான் என்னென்ன உபதேசம் நான் மூல திருமேனியிட இருக்கும்போது என் பிள்ளைகள் கொடுத்தனோ அவ்வளவையும் சொல்லாமல் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததிகட்காய். எல்லாரும் சந்ததிகளுக்காக, இனி வரப்போற மக்களுக்காக சந்ததிகட்காய். இன்னொன்னு அன்னைக்கு அனந்தரா இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க மட்டும்தான் சந்ததி இல்லை. இன்னைக்கு யார் யார் தேடி வர்றாங்களோ எல்லாருமே சந்ததிகள் தான். இவங்களுக்காக சொல்லாததையும் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததியற்காய். கருத்துள்ள பிள்ளை என்றால் கண்டுகொள்வாய். கருத்துள்ள பிள்ளையா? கருத்தோட பாரு, புலிப்பார்வை கொண்டு பாரு, எல்லாமே நீ தெரிஞ்சுக்குவ. படிப்பதாயின் எல்லா அங்கங்களும் தோய படிக்க வேண்டும். வாய் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும். செவி கேட்ட பின்னரே மனம் அதை தெரிந்து கொள்ளும். பிறகுதான் அறிவு உணர முடியும். மேலோட்டமா படிச்சீங்கன்னா அன்பு நெறி. நான் படிக்கிறேன், எனக்கு தெய்வம் தான், எனக்கு எதுவும் புரியுதோ புரியல, நான் படிக்கிறேன். ஆனா அதை கூர்ந்து புலிப்பார்வையா பார்த்து ஒரு அறிவு உணர்ற மாதிரி படிக்கிறியே, அது அறிவு நெறி. வாய் மூடிக்கொண்டு படிக்கிற பழக்கம், கிரகிக்கிற பழக்கம் இந்த மெஞ்ஞான கல்விக்கு ஆகவே ஆகாது. வேதத்தில் இருக்கும் முத்துக்களை வரிசையாக எடுத்து விட முடியாது. ஒரு முத்து இங்கு இருக்கும், மற்றொன்று இன்னொரு அல்லையில் இருக்கும், மற்றொன்று எட்ட முடியாத ஆழத்தில் இருக்கும். இவ்வாறு பாரதூரமாகிய மறைப்பு ஒளிப்புகளுக்கு இடையில் சிதறி இருந்தவற்றை தர்மமாக ஞானிகள் திரட்டி சேர்த்து வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள். அதை வாய்விட்டு படிப்பதால் கருவிக்குலங்கள் ஒவ்வொன்றும் அதை பருகின்றன. அதில் சாந்தியாகிய ஒரு சலாமத் இருக்கிறது. அப்போ இப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அந்த ரெண்டு நெறியையுமே நமக்கு அருளி செய்யறாங்க. இந்த ரெண்டு நெறியிலும் ஒரே பாதைக்கு தான் நம்மளை, ரெண்டுமே ஒரே பதவிக்கு தான் கூட்டிட்டு போகும் நாங்கள. அப்போ அந்த நம்மளுக்கு ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் முழுவதும் நமக்கு தோற்ற பாடல்களாக, அன்பு நெறியை போதிக்கின்ற பாடல்களாக கற்றுக் கொடுக்கின்ற நம்முடைய பெருமானவர்கள் இந்த திருவாக்கியங்களில் எல்லாம் நமக்கு இந்த அறிவு நெறியை நமக்கு போதிக்கிறாங்க.
அப்புறம் மானியத்துல அன்பு நெறி அறிவு நெறி ரெண்டுமே கலந்து இருக்கு. நம்ம பெருமானவர்கள் கொடுக்குற அந்த மானியத்துல அன்பு நெறி மட்டும் இல்ல, இந்த தோத்திரமும் சாத்திரமும் அதுல கலந்தே நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்படியாக நம்முடைய பெருமானவர்கள் அன்பு நெறி, அறிவு நெறி, தோத்திரம், சாத்திரம், பூனைக்குட்டி நியாயம், குரங்கு குட்டி நியாயம், மர்க்கட நியாயம், மார்ச்சால நியாயம், ரெண்டு நெறியையுமே நமக்கு கற்றுக் கொடுத்து, ஏன்னா ரெண்டு விதமான மனிதர்களே இருப்பாங்க. அன்பே போதும்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அறிவு கொண்டு அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மனிதர்களும் இருப்பாங்க. எல்லோரும் இன்பம் செருக்க நினைப்பதுவே இல்லாமல் யாமொன்று அறியேன் பராபரமேன் தாய்மான சுவாமிகள் சொன்னது போல நம்முடைய பெருமானவர்களும் எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நிட நாட்டம்னு அந்த எல்லா வித மக்களும் அந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அன்பு நெறியையும் அறிவு நெறியையும் இந்த மர்க்கட நியாயத்தையும் மாற்றால நியாயத்தையும் இரண்டு விதமான மார்க்கங்களையும் நமக்கு போதிக்கின்ற ஒரு மெய் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இன்றும் நம்ம எல்லாம் அந்த மார்க்கத்தின் வழியாக நம்ம எல்லாம் அழைத்து சென்று அந்த பதவியை நோக்கி அந்த அழியா திருத்தலத்தை நாம் அடைவதற்காக நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். மூச்சதாகவும் நம்முடைய குரு பெருமானை திருவடி போற்றி பணிந்து இங்க அக்கா பரமபத வாழ்வாடே இருக்குது, ரெண்டு மார்க்கம் இருக்குது. அது ஒண்ணு மார்ஜாலமாகவும் குறுங்க குட்டி தாய் வைத்த கவி பற்றுவது போதவும், மற்றொன்று பூனை கொட்டி அதுவே கவி தன் குட்டியை எடுத்தது போதவும் நம்மள தெய்வம் எந்த விதமாக எப்படியா அவரோட முழு அன்பு பற்று வச்சுட்டாங்க அவங்க நம்மள ஆட்கொள்றாங்க அப்படின்னு இந்த வாக்கியம் மூலமா அப்பா ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. இப்படி இந்த வாக்கியம் நிறைய வாட்டி படிச்சா கூட எனக்கு சரியா விளக்காம இருந்தது. அதை இன்னைக்கு ரொம்ப தெளிவா விளைய வச்சுக்கங்கக்கா. உங்களுக்கு தனியா நமஸ்காரம். இப்ப நாம இந்த தேக எடுத்து பரமபத வாழ்வுதான் மனிதனாக முக்தி வாழ்வு செயலுக்கு தான் வந்தோம். ஆனா அது நம்மளுக்கு சரியான குரு கிடைக்கணும். அது கிடைக்கும் போதுதான் நம்மளால அந்த பெரும் உண்மையான தேவகுரு சந்தித்தாதான் நம்மளால அந்த முக்தி வாழ்வை பெற முடியும். இந்த மெயினிலே அந்த பரமபத வாழ்வுக்கு ரெண்டு மார்க்கத்திலையும் படித்தவங்களுக்கே படிக்காதவங்களுக்கே யாரானாலும் நான் முக்தி கொடுக்குறேன், வேத சாஸ்திரங்கள் படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியது இல்லை, அந்த சர்வலோக சேனையை பற்றி நான் போதிக்கும் போது அதுவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். ஆகவே எம்முடைய வார்த்தைகளை உன் காதில் நுழைத்துக் கொண்டால் போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியது எல்லாம் அறிவிக்கும். அப்படியா அவங்களோட வார்த்தைகளை கேட்டு போது குட்டியாக அதையா சரணாகதி, முழு சரணாகதி, பொருள் ஆவி எல்லாம் உனக்கே தத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொந்ததான் வேத வாக்கு, அவங்களேதான் வேதம் அப்படின்னு நம்பி நம்ம எடுத்துட்டு போதா அவங்களே அந்த பரமபத வாழ நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு மார்க்கெட்ட ஞானம் என்பது தேவனுடைய எண்ணத்திற்கு ஐக்கியமுற்று எல்லாம் அவர்கள் செயல் என்று அமர்ந்து வருவது, இல்லைன்னா தானே இனிவழி நிலை நின்று சாதித்து வல்லபம் பெறுவது. இரண்டுக்கும் பதவி ஒன்றேதான். அதையும் அழியாத்திரு தலமாக அது ஒன்றேதான். அது குழந்தைப்படி என்பது எல்லா வித வேதங்களில் கருத்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பாங்க. குழந்தைப்படி நம்ம அந்த சாஸ்திரம் கத்துக்கணும், ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்களா அப்படின்னு சொல்லிருக்காங்களே அதெல்லாம் அதே மாதிரிதான் இங்க இருக்காங்களா அப்படின்னு அவங்களை ஆராய்ச்சி பார்த்து நம்ம சேர்ந்து கொள்வது. பூனைப்படி என்பது அவர்களே அன்பு செலுத்துவது. ஒரு மெய்ஞான சமதம் இறக்கம் உண்மையை பாய்ந்து சென்றால் போதும், அதே ஒரு வார்த்தை கூட அதை படிக்க வேண்டியது இல்லை, நீ தெரிந்து கொள்வதற்கு படிக்க வேணும். ஆனால் எவன் என்னை தப்ப அதன் இறக்கம் உன் மேல் பாய்ந்தால் போதும், அவருடைய இறக்கம் தான் நம்ம மேல பாய்ந்தா போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியது எல்லாமே அறிவிக்கும். அதுதான் ஒரு மெய்ஞான வாதா கருதற்பால் மாறா அன்பு வைப்பதே உன்னை சுகமாக்கும். அது உன் உள்ளத்தில் மெய்ஞானத்தை ஏற்றி வைப்பார்கள். அதன் பிறகு உனக்கு அவர்கள் பால் நிஜமான தேவ அன்பு பிறக்கும். அந்த அன்பு வேறு ஓன உன்னை அதை வாரி தூக்கி முக்தி வீட்டில் சேர்க்கும். தனித்து அதுக்காக நீ ஒன்றும் பாடுபட வேண்டியது இல்லை. அந்த நிப்பிடிய பற்றி பற்றி ஏறி அந்த மெய்ஞான இளங்கொடி வருகிறது. நீங்க வருவதற்கு முன் பரிசுத்த பிறப்பு எடுப்பதற்கு முன் அன்பு விசுவா நினைத்திருந்தாயே, அது அன்பு அல்ல. மெய் அன்பு தேவத்தில் பறந்த பின் தான் உன்னிடத்தில் மொழி காணும். ஒரு தேவநாட்ட இருப்பால் ஞானம்
என்பது இன்னது, அன்பு என்பது இன்னது என்று காட்டி தர முடியும். அவங்க நம்மளுக்கு காசு அருவியும் காட்டி தருவாங்க. அன்புதான் சிவமாக்கும் அப்படின்னு அந்த அன்பையும் நம்மளுக்கு எந்த விதமாவும் அவங்களே நம்மளுக்கு காட்டி தராங்க. எவ்விடத்தும் எதிரியும் தன் தெய்வ ஆசாதி குற்றம் கொடு காணாத வேளாம்பரமான எண்ணத்தினார்களையும் அந்த நாள் தான் ஒருவனுக்கு முக்தி சித்திக்கிறது. அந்த முக்தி அவங்க 2 விதமாக நம்மளுக்கு கொடுத்துதான் இருக்காங்க. ஞானம் மூலமா நிறைய படி வேத சாஸ்திரங்களை படித்து அது எப்படி சொல்லிருக்கோம், ஆமா நம்ம தெய்வம் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அது ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு குருவா தேர்ந்தெடுத்து நம்ம அவளை சந்தேகப்படக்கூடாது. எங்கும் எங்கும் குற்றம் காணாத வேளாம்பரமான அன்பினால் தான் ஒருவனுக்கு முக்கிய சித்திக்கும். அந்த ஒரு வாட்டி அது மாதிரி படிச்சு வச்சுட்டாங்க. அது மாறாத இருக்க வடிவம் சொல்லுமா அவங்க கூடவே இருக்கணும். அதுதான் தோன்ற பாடல் பாடி புகழ்ந்து அவரோட ஆசா சொல்லாத நமது அந்த அறிவு நமது தேகம் நமது சதா ஒரு சிந்தனையிலேயே இருப்பது பூனைக்குட்டி குழந்தை எடுத்து தன்னோட குட்டி எடுத்துன்னு போதாகும். மற்றொன்று சாத்திர நெறி அனுபவம் வேதங்களை படித்து தேர்ந்து அவர்கள் பற்றிக் கொள்வது. ஆமா இதுதான் உண்மையான மெய்ஞானி அப்படின்னு அவங்களை பற்றிக் கொள்வது. ஒரு பாமரம் தெய்வத்தை பிடிச்சு அந்த பிடிவில் நின்றுட்டாங்கன்னா ஒரே மூர்க்கமாக ஒரே பாய்ச்சல் ஏறிடுவான். அவருக்கு உபதேசம் தான் ஒன்றும் வேண்டாம், ஆமா இதுதான் என் தெய்வம் அப்படின்னு ஏறிடுவாங்க. அதே சாஸ்திரங்கள் படித்து தேர்வு படிப்படியாதான் அந்த நிலைக்கு போவாங்க. ஏன்னா அவங்க ஆராய்ச்சியிலே பாதி நாள் முடிஞ்சிடும். அது எல்லாம் நூறு ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்து அவங்க தெய்வத்தை அறிவாங்க. ஆனா பல 2 பேருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த வாக்கியத்துல சொல்லி வராங்க. அது ஆதிமை விதிய பூரண வேதாந்தம் அன்பு நெறியாகவும் மெய்ஞான குரல் வானதி குரல் கூழ் இதெல்லாம் அறிவு நெறியாகவும் அந்த ஒவ்வொரு வாக்கியமும் அந்த அறிவு சார்ந்துதான் நம்மளுக்கு தெரியாதெல்லாம் தெரிய வச்சு அதனால என்னை பிறப்பித்து நம்மளை அந்த மெய்நெறியை ஏற்றி வைக்காங்க. ஆன்மீகம் 2 கலந்து இருக்குது. அறிவு நெறியாவும் இருக்கு, ஆசான அன்பு நெறியாவும். என்னை பற்றினா போதும், உனக்கு அறிவிக்க வேண்டியதெல்லாம் தானே அறிவிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஞானத்தையும் அவங்களே படித்து தேர்ந்தெல்லாம் வருவாங்க. அறிவு அவரை சார்ந்துட்டாலே அந்த மெய்ஞானத்தை நம்மளுக்கு மிக எளிதாக நம்ம தலையை சூட்டுகிறார்கள் என்று கூறி முக்தி பெறுவது மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள் அறிவு அன்பு இது 2 பத்தி சொன்னாங்க. இது 2மே தேவைப்பட்டாலும் அன்பு மிகுதியா தேவைப்படணும் இறைவன் மீது. இப்போ இறைவன் மீது அன்பு வச்சாதான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், நினைப்பதெல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நம்ம இருந்தா நம்மளுக்கு இதுவாக. இந்த பூனைக்குட்டி நியாயம் குரங்கு குட்டி நியாயம் சொன்னாங்க. அந்த பூனைக்குட்டி எப்படி அந்த இலகுவா அந்த குட்டியை தூக்கிட்டு போகுது அழகா. அது எத்தனை வாட்டி ஓடுனாலும் திரும்ப பிடிச்சது தூக்கி வைக்கும். அதோட தாய் அன்பு. அந்த மாதிரிதான் தெய்வம். அவங்களோட கோடி சூரிய பிரகாச கருவறையில நம்மளுக்கு மறுபிறப்பு கொடுத்து நம்ம விலகி மாயில சிக்கி போனாலும் பிடிச்சி தூக்கினு உட்கார வைக்கிறாங்க. அந்த அன்புக்கு ஒரு இட்லி படலே குத்தால கசக்கினாலும் அதை வாயில போட்டுடும். ஒரு வாழை எடுத்து பானையில குத்து வெட்டினாலும் வெட்டணும். ஒரு கூமுட்டத்தனமா இருக்கணும் தெய்வத்துக்கு. அதுதான் நம்மளுக்கு நன்மை அளிக்கும். நம்மளுக்கு விளக்கம் தேடி பொருள் தேடி இப்படி விளக்கம் தேடி பொருள் தேடி போறவங்க எங்க போறாங்கன்னா பொய் குருமார்கிட்ட போய் சிக்கி இந்த உபதேசம் வாங்குறேன் தீட்சை வாங்குறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் அதுவே போயிடுறாங்க. அப்படியே சொல்லி கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க சும்மா சாலைக்கு போயிட்டா போதாது, நூல்லாம் படிச்சுட்டா போதாது, பாடினா போதாது, நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், மறுபிறப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க மறுபிறப்பு அடைஞ்சிட்டீங்களா, இதெல்லாம் நாங்க சொல்லித்தரோம் வாங்க அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிடுறாங்க. அதனால நம்ம யாருமே இந்த பொருள் தேடுறேன் விளக்கம் தேடுறேன் சந்தேகம் தேடுறோம்னு சொல்லிட்டு யார் பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம தெய்வம் பின்னாடி ஓடுவோம். பின்னாடியே ஒரு மழையை பிடிச்சி தள்ளினா கூட நம்மள தள்ளுவோம், அவங்கதான் பின்னாடி தள்ளுவாங்க. நம்ம தள்ளுற மாதிரி அப்படி கையை வச்சாலும் அவங்க தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த அன்புதான், அந்த உள்ளேறும் அன்பு, அவங்க அன்பே சிவம், சிவனடியை சேர்க்கும் அன்பு என்னும் வாகனம் அவங்க
உனது பழைய முழுமூட நினைவுகள் யாவையும் தீயில் போட்டு எரித்து விட்டு ஆசான் மேல் அன்பு பாயும்படி செய்ய வைப்பதற்கே உபதேசம். அந்த உபதேசம் உன்னை சிவமாக்காது. ஆனால் அன்பு என்னும் விஷேடத்தினால்தான், வாகனத்தினால்தான் நீ சிவனடியை சேர வேண்டும். செத்தாலும் பின்வாங்காத வைராக்கிய அன்பே அந்த அன்பு. எமப்படுற கோடா இதுக்கு 165வது வாக்கியத்தை சொல்றாங்க. உங்களோட முழு மூட நினைவுகள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டு ஆசான் மேல பாய், அதுதான் அன்பு பாயணும், அதுதான் உபதேசம்ன்றாங்க. ஆனா உபதேசம் வாங்கிட்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம உபதேசம் வாங்கியாச்சு, நம்ம இனிமேல் ஆலயத்துக்கு போத்தாவில எதுவும் பண்ணத்தால நம்மளுக்கு கொம்பு முளைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் தெரிஞ்சு போய் பல இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்களோட சாவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த தீட்சை கொடுக்குறோம், உபதேசம் கொடுக்குறோன்னு மெய்யை விட்டு விலகி போறவங்க சாவுலாம் பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். பைத்தியம் பிடிச்சி அலைவாங்க, அவங்க குடல் கக்கி வெளில வரும். இது மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க, அதை கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அந்த அன்பு என்ன விஷயத்தினால்தான் அவங்க மேல நம்ம எவ்வளவு பிடியா இருக்கிறோம். அந்த அவங்க தெய்வம் நடத்துறதுதான் யாம் ஒன்றும் அறியேன் பராபரமே. அவங்களே கதி சரணாகதி அடையணும், உடல் பொருள் ஆவி. அப்படி சரணாகதி அடையணும்னா கூட பரவாயில்ல. தெய்வ நூல் இருக்குது, தெய்வ நூல் எடுத்து படிப்போம். ஒரு வாட்டிக்கு 8 வாட்டி படிப்போம், 8 வாட்டிக்கு 100 வாட்டி கூட படிப்போம். புரியலன்னா படிச்சுட்டே இருக்குன்னா நம்மளுக்கு அது தெரிவிக்க போறாங்க. இது வேணும் தெய்வமே, இந்த வாக்கியம் புரியணும், இந்த பாடல் புரியணும் நம்ம சொன்னாலே அவங்க கொடுக்க போறாங்க. நம்ம பூனைக்குட்டி மாதிரிதான் ஓடிட்டே இருப்போம், அவங்க புடிச்சு தந்து உட்கார வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பேரிருக்கம், பெருங்கருணை, பெருந்தயவு, அவங்களோட இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் முடியாது. வாழ்நாள் ஃபுல்லா அவங்க நன்றி சொல்லிட்டே இருந்தாலும் முடியாது. அன்பேரும் உள்ளட்சம். எமப்படி கூட இதை 149வது வாக்கியத்துல குரு கொண்டனாகி எமது ஐயன் எம் முகம் பார்த்து இப்படி திரும்பினார்களானால் எமது எலும்பு துடிக்கும். அப்பேர் கொத்த அன்பேரும் உள்ளட்சமே என் தலையில் இந்த மெய்யை இவ்வளவு வல்லபமாக ஏற்றி வைத்துள்ளது என்றாங்க. அவங்க குருவை பார்த்தோன்னே எப்படியெல்லாம் அவங்க எலும்பு துடிக்குமா, அப்ப எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணிருப்பாங்க அவங்க குருவினான அவங்க பாட்டையார. அது மாதிரி அன்பு, அந்த அப்பேர் கொத்த அன்பேர் உள்ளட்சமே என் தலையில் இந்த மெய்யை இவ்வளவு வல்லமாகிட்டு அவங்க பழகி வந்தது, அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எதனால? அந்த அன்புனாலதான். அவங்க மேல அன்பு வச்சாலும் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்ம மேல தெய்வம் அன்பு வைக்கிறாங்க, அன்பு வச்சு சொல்லி தராங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தெய்வமே தான் இருக்கணும். யார் எது சொன்னாலும் கேட்க கூடாது. நான் செய்கிற காரியம் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் எமது எண்ணமாகிய கை தொடாது. தெய்வத்துக்கு தெரியாத சொல்லிட்டு நம்ம எவ்வளவு பண்றோம் அப்படின்னா சொல்றாங்க தெய்வம். அது மாதிரி செஞ்சா எமது எண்ணமாகிய கை தொடாது. அப்படிப்பட்டவனுக்கு நான் நேசம் அல்ல, அப்படி இருக்க நான் நேசம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க தீர்க்கமா. அவன் யார் நேசமா? யமன் தான் நேசன். அவர்களுக்கு யமன் தான் நேசன். தெய்வம் தான் நினைவுல இருக்காங்களே. ஆனால் எவனொருவன் தன் நினைவாகிய பிடரியில் நாம் இருக்கிறோம் இந்த அச்சத்தோடு வாழ்கின்றானோ அவனுக்கு அவன் நினைத்தது தேடியது மட்டுமல்லாது அவர் நினையாதது பலவும் தரப்பெறும். தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளைவேறும். நினைவுல அவங்கதான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது நம்ம எப்படி நினைக்க முடியும்? இது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு. அவங்க சொன்னதெல்லாம் அரசியல்ல போறாங்க, அவங்க எல்லாம் கூடாதுன்னா சினிமா பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு பாக்குறாங்களா? நினைவுல தான் அவங்க இருக்காங்க. நீ செய்யற எல்லா செயல்களும் அவங்களுக்கு தெரியும். என்ன நினைக்க போற, என்ன பேச போற, அடுத்தது என்ன ஒதுக்க போது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாம எதுவும் கிடையாது. அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த நினைவை சுத்தமா வச்சிருக்கணும். எண்ணங்கள், சொல், செயல் எல்லாமே அவங்க நினைக்கல, அவங்க நினைவுக்கு நேரா இருக்கணும். ஒரு கொக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த கொக்கு மாதிரியே இருக்கும். அவங்க நினைவுக்கு நேரா நம்ம நிக்கிறோம். நின்னா அந்த நிலையை அடையலாம். தெய்வம் கொடுக்குற பரிசு. இப்ப கூட 2 அடக்கம் நடந்தது.
புதன்கிழமை திருநாவுக்கரசர் ஒரு அடக்கம், ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஒரு அடக்கம். ரெண்டுமே இளம் வயதுதான். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் இறைவனோட தீர்ப்பு அது. அதை வந்து நம்ம விமர்சனம் பண்றதுக்கோ இப்படி நடந்தது அப்படி நடந்தது சொல்றதுக்கோ நம்மளுக்கு எந்த அருகதையும் இல்லை. அவ்வளவு அழகா அவங்க அந்த பரிசு பதத்தை கொடுத்துருக்காங்க, பரமபதத்தை. அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுதான். இதே அவங்க இறந்துருந்தா அந்த குடும்பமே எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம்னு தெரியுது. ஆனா அவங்க 2 பேரும் அடக்கம் வந்ததுனால அவங்க 2 பேரும் தூள துணைவியாரம் வந்து ஓரளவுக்கு தேர்த்திக்கிட்டாங்க. தெய்வத்தில தானே போயிருக்காங்க. அந்த சிவலோகப்பதி வைகுண்ட பதி அதுக்கு தானே போயிருக்காங்க. கேட்டேன். அதனால வந்து தனியா சுக்கு காஃபின்னா குடிக்க பிடிக்கல. அதை விட இது மாதிரி டீவியை கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கு. அப்போ அந்த அன்பு ஒண்ணுதான். அவங்க இரக்கம் கருணை. நம்ம வந்து வாயில மட்டுமே பேசிட்டு இருந்தா நடக்காது. இப்போ வந்து ஒரு விவசாயம், ஒரு பள்ளம் தோணாதான் தண்ணி அந்த பள்ளத்தை நோக்கி வரும். மம்டியை கையில வச்சுக்க நான் வெட்ட மாட்டேன், வெட்டாத இருந்தா அந்த பள்ளம் ஆகுமா, பள்ளத்தை தேடி தண்ணி வருமா? வராது. அப்ப அவங்க இரக்கத்தை பெறணும்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்க நேர்கோட்டில் நிக்கணும், அவங்க நேர்வழியில் நிக்கணும். செயல் மட்டுமே இங்க வரும். நம்ம பேசலாம், அலங்காரமா பேசலாம், நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். நம்ம பெருமைக்காக மேட்டிமைக்காக என்ன வேணா பண்ணலாம். அவர் நல்லா பேசுவாருப்பா, அவர் நல்லா இது பண்ணுவாருப்பா, அப்படிப்பா இப்படிப்பா. நம்ம நல்லா பேசியும் பிரயோஜனம் இல்லை, நல்லா படிச்சும் பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் கத்துட்டும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க அனுபவம் இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் என்ன நீ உபதேசம் வாங்கியிருந்தாலும் தீட்சை வாங்கியிருந்தாலும் எதுவாங்க செல்லுபடி ஆகாது. தெய்வம் தான் சொல்றாங்களே, நீ வந்து இந்த சேர்த்து தெய்வமே வந்து கிஞ்சுவாங்க. இல்லப்பா ஃபுல்லாச்சுவா சட்டப்படி சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அவங்க சட்டம் சொல்லும் ஏற்றிதான் நினைவுலான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சேர்த்துக்கிறது நான் உனக்கு நினைவுல தான், ஏற்றில கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைவேறாங்க. இந்த நமது குல தெய்வம் பிரம்மபிரகாசமே வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர் தாரிகளின் கத்தாவை தெய்வமே குருநாதன். அனைவருக்கும் நமஸ்காரம்.
ஜீவ சகோதரி சாலை கோடீஸ்வரி அவர்கள். நமஸ்காரம்ப்பா, சொல்லுங்க. சாலை கோட்டீஸ்வரிக்கா, சாலை கோட்டீஸ்வரி பேரு. சொல்லுங்க. மலைக்கரல இருக்கோம். நல்லா இருந்தது. இன்னைக்கு பூனை குட்டி ஞானமும் அந்த குரங்கு குட்டி ஞானத்தையும் நல்லா அருமையா இருந்துச்சுக்கா, நல்லா இருந்தது. இதுல எனக்கு புரிஞ்சது, நம்ம வீரபிரம்மஹாரு அவங்களுடைய சிஷ்ய பிள்ளை சித்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்லக்கா, அவங்க சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அவங்க மேலதான் ஒரு படி அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படியே அவங்க என்ன சொல்றாங்க அப்படியே அந்த சித்தான்றவங்க கேட்பாங்க, அந்த சிஷ்யர் அப்படியே கேட்பாங்க, யோசிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்னா போலதான் எட்டிக்காய கொடுத்தாலும் மனசுல கடிச்சு விழுங்கணும். அதை ஆராய்ச்சி பண்ற வேலை நமக்கு இல்லைன்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஈட்டி எடுத்து பாயினா பாயினே அதெல்லாம் பார்க்குமா அப்படின்னு சொல்றாங்க போல. அப்ப சிஷ்ய பிள்ளைங்களுக்குலாம் என்ன சொல்றாங்க, அவங்க குணம் இருக்குவாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு நாய் ரொம்ப புழு பூத்து இருக்குது, அதான் தெரியும் நினைக்கிற கதை எல்லாம் என்னையே தோன்றதை சொல்றேன். புழு பூத்து இருக்குது, அது என்ன பண்றாங்க, எல்லாரையுமே எடுத்து சாப்பிட சொல்றாங்க. வீரபிரம்மன் எடுத்து நீங்க சாப்பிடுங்க, யாரும் ஒரு கட்டி தள்ளி போயிட்டாங்க. அப்ப அந்த சித்தாவை கூப்பிட்டு அள்ளி சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன உடனே எதையுமே பார்க்கல, அப்படியே அள்ளி வாய்க்கிட்ட கொண்டு போறாங்க. அது அவங்கதான் மாறுது. அது போல நம்ம தெய்வம் அவர்கள் கோடையூர்ல அவங்களுடைய வாய்மைக்கு 267 ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த திருவாக்கியத்துல அருமையா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க படித்த வாக்கியத்துக்கும் நல்லா பொருத்தமா, என்னையே நினைந்து எழு, உன் மனதினை என்னிடையே வை, என்னையே நினைந்திரு நீ மற்றனைக்கே பூசனை செய், என்னையே குருவாக்கொள் எப்போதும் இது செய்யில், என்னையே வந்தடை, இது மெய்யே சொல்லியிருக்காங்க. நமஸ்காரங்க. எனக்கு புரிஞ்சது சொன்னேங்க. நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். சொல்லிட்டீங்க, அன்பு நெறி அறிவு நெறின்னுட்டு. இப்ப என்கிட்ட அன்பு இருக்கா அறிவு இருக்கான்னு எனக்கு அறிவு இல்லைன்னு கண்டிப்பா தெரியுதுக்கா. ஏன்னா என்னோட அறிவு தான் மனமா மாதிரி, அதுவும் பேய் மனமா மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த அன்பை தான் வளர்த்துக்கணும். அந்த அன்புக்கு தான் தெய்வம் நிறைய வாக்கியம் கொடுத்திருக்காங்க. திருமணத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் முளை அடித்தார் போல அன்பே சிவம் என்று கூறியிருக்கிறது. வேறு வார்த்தை இல்லை. ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான்? தன்னுடையது என்று இருக்குமே அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு, அதில் தான் இவனுக்கு அன்பு. அதை விட்டு அந்த ஓடி கால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய விஷயத்தை அளக்குகின்ற சிவசம்மலாகிய சத்குருபிரானிடத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இவனை சிவமாக்கும். உள்ளன்பு வெளியன்பு என 2 இருக்கின்றன. உலகத்தில் நீ உள்ளன்பு காட்டினாலும் வெளியன்பு காட்டினாலும் பயன் துக்கமே. அங்கு உள்ளன்பு வைத்துக் கொண்டு இங்கு வெளியன்பு காட்டினால் முடிவில் தன்னையே தான் ஏற்றுக் கொண்டதாக உணர்வாய். வெளியன்பு துக்கத்தை தருகின்ற உலகத்துக்கும் உள்ளன்பு நித்திய சுகத்தை தருகின்ற இந்த எல்லைக்குமாக ஏன் வைத்துக் கொள்ளக் கூடாது? நிஜமான அன்பு தன் மெய்ஞான ஆசிரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு செவிலை கூட இல்லாமல், கள்ளம் செவிலை கூட இல்லாமல், சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும். அந்த ஆபத்தான எல்லையில் ஆசான் அவர்களே வந்திருப்பார்கள். அப்பேர் கொத்தவன் உள்ளத்தில் ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும். மற்ற எண்ணங்கள் சகிக்கப்படும். நம் மனைவி மக்கள் மீது நாம் வைக்கும் அன்பை விடவா இறைவன் நம் மீது வைக்கும் அன்பு குறைவாக இருக்கும்? நாம் தூக்குகிற ஒரு கணம் கொண்ட கல்லை நம்முடைய குழந்தையை தூக்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவ்வாறு இருக்க நித்திய உடலோனாகிய அத்தனி பெருங்கருணை ஏகநாயகன் நீ சுமக்க முடியாததையா கடமையாக உன் மீது சுமத்துவான். சுமத்தவில்லை. உன் 6 சகோதரப்பால் நீ அன்பு செலுத்து. அப்போதுதான் எம் அன்பு உன்னிடம் பாயும். உன் பழைய முழு மூட நினைவுகள் யாவையும் தீயில் போட்டு எரித்துவிட்டு ஆசான் மேல் அன்பு பாயும்படி செய்ய வைப்பதற்கே உபதேசம். அந்த உபதேசம் உன்னை சிவமாக்காது. ஆனால் அன்பு என்ற விசேஷத்தினால் தான், வாகனத்தினால் தான் நீ சிவனடியில் சேர வேண்டும். செத்தாலும் பின்வாங்காத வைராகி அன்பு அந்த அன்பு. எமது வான்பரை தந்தை தணிகை பிரான் அவர்களின் நினைவு தட்டியுடன் எமக்கு தேகாரி அந்தமும் மயிர்கூ தெரிகிறது. அன்பு என்பதின் அளவு எவ்வளவு கடந்து நிற்கிறது என்று பார். அன்பே சிவம் என்று வாயால் சொல்லி திரிகிறார்கள். அவர்களுக்கு தங்களை அன்பிலே மாற்றி வைத்துக் கொள்ள தெரியவில்லை, சக்தி இல்லை. மாற்றி வைத்துக் கொள்ள சக்தி இல்லை, தெரியவில்லை. அழிந்து போகிற இந்த தூலம் அழியாமையை அடைவது இந்த மெய் அன்பென்னும் பிடியினாலே தான். மனிதன் ஒரு தனி இனம். இந்த இனத்தின் ஜாதி ஜாதியில் வேறுபாடு இல்லை. இறைவன் படைத்தது ஒரே ஜாதி தான்.
அதில் ஏழை பணக்காரன் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பாகுபாடு இல்லை. பணக்காரன் குழந்தையும் ஏழையின் குழந்தையும் பிறக்கும் போது ஆடு இல்லாமல் அம்மனமாகவே பிறக்கிறது. குவா என்ற ஒரே மொழியை பேசுகிறது. ஜாதி மத வேறுபாடுகள் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான். அது இந்த தூள் அளவிலேயே நின்று விடும். தூளம் கடந்த ஜீவதேக சுடருக்கு ஜாதி மத வேறுபாடு இல்லவே இல்லை. அந்த ஜாதி மதமற்ற ஜீவச்சுடரை தேடி அடைய வேண்டியதுதான் உனது தலையான வேலை. ஜலந்தனில் நடுவே அக்னி சுடராக நின்று பிரகாசிக்கும் அந்த குளிர் தீபத்தை காணுவதற்கு உதவி புரியவே நாம் உன்னிடம் இருக்கிறோம். தெய்வம் நமக்கு இப்போ வேதமாக ஜீவனாக அறிவாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்காங்கன்னு உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டா. நமஸ்காரங்க. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.